கோஆர்டினேட்டரா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் டாபிக் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா அடாப்டிவ் ஸ்போர்ட்ஸ். அடாப்டிவ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்மளோட நார்மல் ஸ்போர்ட்ஸ்ல சில சேஞ்சஸ் பண்ணி விளையாடுறது தான் அடாப்டிவ் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. Good evening, everyone. My name is Deepika. I'll be the moderator for today's session. And I am Sandeep, as you know. And today we have a special speaker. And we thank you all for joining our monthly Unnati Disability Support Group meeting. It's wonderful to see you all here. Today we have a special session focused on an important and interesting topic, adaptive sports and recreation. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா மிஸ்டர் லக்ஷ்மன். அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாற்றுத்திறனாளியா இருந்தா அப்படியே சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இல்லாம என்னாலையும் முடியும், சாதிக்க முடியும்னு காட்டுற கொஞ்சம் பேர்ல அவரு ஒரு ஆள். அவர் பாஸ்கெட் பால்ல நேஷனல் லெவல் பிளேயர். அது மட்டும் இல்ல, அகாடமிக்ஸ்ல he finished his BCom. It's my pleasure to introduce our esteemed speaker for today's meeting, Mr. A. Lakshmanan. He's an accomplished Indian national basketball player. He is accomplished so many things in spite of all obstacles. He holds a BCom degree and he's a dedicated wheelchair basketball player since 2017. மிஸ்டர் லக்ஷ்மணன் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி நேஷனல் லெவல் கேம்ஸ் 2017 இருந்து 2020 வரைக்கும் விளையாண்டிருக்காரு. அவர் 2 சில்வர் மெடல், 1 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. Representing Tamil Nadu, Lakshmanan has participated in 4 national games from 2017 to 2020, securing 2 silver medals, 1 bronze, and other medals. அது மட்டும் இல்லாம அவர் இன்டர்நேஷனல் லெவல்லையும் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி தாய்லாந்துல 2017 நடந்த ஒரு டோர்னமெண்ட்ல சில்வர் மெடல் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. His international career includes representing India in the under-23 tournament in Thailand 2017 and securing a silver medal in India's first international tournament held in Noida, Delhi. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் லக்ஷ்மண வர வைக்கிறதுக்கு நான் ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அவர் ஆர்த்திட்டிஸ், அதாவது கீழ் முடக்கு வாதம்ன்ற வியாதியால அவரோட 8 வயசுல பாதிக்கப்பட்டாரு. We are honored to have Mr. Lakshmanan here with us today. We look forward to hearing his experiences and insights today. அவர் அந்த முடக்குவாதத்தால வீட்லயே முடங்கி இல்லாம அவரோட லைஃப சேஞ்ச் பண்றதுக்காக ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்ன்றத சிந்திச்சாரு. Even though he had a disability, he thought what he can do and what he can achieve, and he has gone forward in his life. Yeah, once again, மிஸ்டர் லக்ஷ்மன், உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எப்பயும் போல இந்த தடவையும் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் முறையில சில கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம் லக்ஷ்மனுக்கு. I welcome you once again, Lakshman. It's our privilege to have you here. And thank you. Yeah. As usual, we will do it in our question and answer format. And we'll start now. லக்ஷ்மன், உங்களால உங்க சைல்ட்ஹுட்ல வீல் சேர்ல போனதுக்கு அப்புறம் எப்படி இன்ஸ்பயர் ஆகி பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும்ன்ற தாட் உங்களுக்கு வந்துச்சு? Can you briefly share your journey from childhood to a wheelchair basketball player and what inspired you to start playing? எனக்கு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா கபடிலையும் ரன்னிங்லயும் மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் டேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்தியன் ஆர்மியில ஜாயின் பண்ணுன்ற ஒரு ஆசை.
வீல் சேர்ல இருந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃபேஸ்புக்ல இருந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது ரேண்டமா ஒரு போஸ்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி வீல் சேர் பாஸ்கெட் பால் வந்து கேம்ப் வந்து கண்டக்ட் பண்றாங்க சென்னையில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த So கேம்ப் நான் from வந்து attend பண்ணேன். so from his ஓ, childhood, Lakshmanan was very much interested in kabaddi and running. But since he became a person with disability, he couldn't participate in those games. He wanted to join the army also. But since he could not, he by accident found a Facebook post that spoke about wheelchair basketball, and that's how his journey started. மிஸ்டர் லக்ஷ்மன், நார்மலா விளையாட்டுல துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களே நிறைய சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு என்னன்னா வீல் சேர்ல புதுசா நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தெரிஞ்சு, ஆனா நம்மளோட முடியாதவங்க நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளால ஏன் முடியாது அப்படின்ற ஒரு சின்ன தாட்டோட போனதுதான் அது இந்த இடத்துல கொண்டு வந்து எனக்கு கொடுத்துச்சு. When I started out, it was hard, but as I went ahead and participated, I found out that there are many people who had worse disabilities than me, but they still achieved so many things despite all obstacles. So I was also encouraged and I also tried and made it work. தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீல்? எனக்கு ரொம்ப ப்ரௌடா தான் இருந்துச்சு. நம்ம நல்லா இருந்துட்டு பண்ண இந்த மாதிரி அடிபட்டதுக்கு அப்புறம் பண்ணோன்னா என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய பேர் அப்படி பண்ணி இப்படி இருந்தாலும் நீ சாதிச்சிருக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நிறைய பண்ணணுன்ற ஆசை வந்து நிறைய வந்துச்சு. அது ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஃபீலா தான் இருந்துச்சு எங்க அம்மா கையில கொண்டு போய் அந்த மெடலை கொடுக்கும்போது. நார்மலாவே நார்மல் பர்சனே வந்து ஒரு அகாடமிக்கையும், அதாவது படிப்பையும் ஸ்போர்ட்ஸையும் ஒன்னா வந்து அவங்களால இது பண்ண முடியாது. எக்ஸாம்பிள். Yeah, please continue, Deepika. Yeah. ஸோ நார்மல் பர்சனாலே வந்து அகாடமிக்கையும் ஸ்போர்ட்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா வந்து பண்ண முடியாது. நீங்க எப்படி வந்து அதுல என்ன சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி உங்களால படிப்புலயும் கவனம் செலுத்த முடிஞ்சது, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் கவனம் செலுத்த முடிஞ்சுச்சு? எனக்கு எப்படின்னா எங்க காலேஜ் வந்து நான் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுக்காண்டி எனக்கு ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணாங்க. எப்பனாலும் போறதா இருந்தாலும் ஓடி கொடுத்துருவாங்க வச்சிருவாங்க. எனக்குன்னு தனியா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எங்க சத்தியபாமா யூனிவர்சிட்டில இருந்து எனக்குன்னு தனியா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எனக்குன்னு தனி கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணி ஸோ மேம் எல்லாருமே என்கரேஜ் ரொம்ப பண்ணாங்க. ஸோ இவ்வளவு சப்போர்ட் அவங்க நமக்கு பண்ணும்போது படிப்பை வந்து நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம எதுலயுமே வந்து அட்டம் வச்சுக்கூடாது. ஸோ இவ்வளவு கொடுக்கும் போது நம்ம அந்த அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எங்கதான் விளையாட போனாலும் வச்சாலும் கரெக்டா ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடுவேன். So question was that how did you manage to balance between your academics and your sports? So Lakshman was saying that he got a lot of encouragement from his professors in the college, and they always encouraged him to play sports, and wherever opportunity was there, he always went and participated in the games. And he was also a high performer, and whenever the team needed, he used to perform and help the team win the games. லக்ஷ்மன், நீங்க நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் விளையாட போகும்போது உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க அதுக்கேத்த மாதிரி? எனக்கு தயார்படுத்தலாம் ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு என்னன்னா இப்போ எனக்கு அப்பா சொன்னீங்க நான் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி நான் வந்து. ஸோ நான் முன்னாடியே ரீஹாப் எடுத்ததுனால எவ்வளவு நேரம் உட்காரணும், சிட்டிங் பொசிஷன் அதெல்லாம் வந்து மெயினா பார்க்கணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் டீம் போகும்போது நம்ம கண்டினியூஸா ஸ்டாப் போட்டு ஆல்மோஸ்ட் 1.5 hour 2 hour வந்து ஸ்டாப்ல உட்கார வேண்டியதா இருக்கு. ஸோ முன்னுக்கூட்டி அதுக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி உட்கார்றது இருந்து அந்த மாதிரிலாம் முன்னுக்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்க ஸ்கூல் கிரவுண்ட் ஒன்று இருக்குது, அங்க விளையாடுறதுக்கு வந்து தினம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒரு மார்னிங் போனீங்கன்னா காலைல ஒரு 1 hourல இருந்து 2 hours அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸா ப்ராக்டிஸ் போயிட்டு அதுக்கு முன்னாடி கேம்புக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். So question was, how did you prepare for your national and international tournaments?
So Lakshman was saying that he has a spinal cord injury and he had gone through rehab. So he knows how long he can sit and how often he needs to change his positions. And he used to practice every day 2 hours in the local school ground. And he did other things also to prepare for these tournaments. லக்ஷ்மண், நீங்க இன்டர்நேஷனல் லெவல் அண்டர்-23ல ஃபர்ஸ்ட் இந்தியா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல சில்வர் வின் பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்றீங்களா? கண்டிப்பா. அதுதான் எனக்கு வந்து வாழ்க்கையை மறக்க முடியாது. ஏன்னா நான் நான் வந்து இந்தியனுக்காண்டி ஆர்மியில சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்தியன் டிஷர்ட்டை போட்டு ஏதோ ஒண்ணு இந்தியாக்காண்டி சாதிக்கணுன்ற ஒரு ஆசை மட்டும்தான். ஏதோ ஒரு விஷயத்துல இந்தியாக்காண்டி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம். ஸோ அந்த நேரத்துல மெடல் பண்ணும்போது நான் ஆர்மியில ஜாயின் பண்ண ஒரு ஃபீல் தான் எனக்கு. நான் இந்தியாக்காண்டி ஏதோ ஒண்ணு சாதிச்சு நம்ம நாட்டுக்காண்டி கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு ஆசை. அது ஒரு சந்தோஷம். அதை எப்படி வந்து வார்த்தைகால சொல்லணும்னு தெரியல. So question was in the under-23 tournament while he represented India, how did it make him feel when he won the silver medal there? So Lakshman was saying that it was a moment of great pride for him. He'd always wanted to join the Indian Army and serve the country. But now that he could win a medal for the country, it gave him a lot of pride and happiness. உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது லக்ஷ்மண்? அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க அம்மாவும் எங்க தம்பி சப்போர்ட் மட்டும்தான். அப்பா வந்து இந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பண்றதுனால ஃபுல் சப்போர்ட்லாம் கிடையாது. நம்ம அம்மாவும் தம்பியும் மட்டும்தான். அவங்க அம்மா என்ன எங்க அம்மாங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கும், பையன் போயிட்டு தனியா இருந்துருவானா வச்சிருவானா அப்படின்ற ஒரே ஒரு சின்ன வருத்தம். நான் போயிட்டு வச்சுட்டு போன் அடிச்சு எங்க போனாலும் உடனே அப்டேட் கொடுத்து அவங்களை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி தம்பியும் அந்த நேரத்துல எனக்கு டிராவலுக்கு வந்து மணி பண்றது வைக்கிறது செலவு பண்றது நீங்க பாத்துக்கிறது அந்த நேரத்துல வந்து தம்பி தான் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அதனால அம்மா தம்பி இவங்களோட சப்போர்ட் அதிகமா இருக்கும். The question was, how was your family support during these days? So Lakshman was saying that he had very good support from his mother and younger brother. His father was an alcoholic, but his mother and brother looked after him and encouraged him to pursue his passion in sports. His mother used to be very worried in the initial days since he has to travel alone. So he would always call her and talk with her and reassure her that he is safe. And his brother also, once he started working, he used to support him monetarily also and encourage him in all his sportive activities. லக்ஷ்மண், நார்மல் பர்சனே ஒரு சின்ன இஷ்யூ ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா வந்து அப்படியே ஒரு இடத்துல முடங்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு உந்துதல் வேணும். உங்களுக்கு அந்த மாதிரி என்ன உந்துதல் மூலியமா பர்சூ பண்ணும், ஏதாவது சாதிக்கணும்ன்ற உந்துதல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நான் வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஜாயின் பண்ணும்போது 2015ல அமர்சா சங்கம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், தென்காசியில இருக்குது. அதுல எங்க தலைவர் வந்து ராமகிருஷ்ணன் சார் வந்து நிறைய பேர் பார்த்திருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் ரோல், எல்லாமே அவர் தான். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்ல ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியமே அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அவர் தான் என்னோட ஒரு உண்டுதல், ஒரு இதுன்னே சொல்லலாம், ஸ்டார்டிங் பாயிண்டே. So what was the motivational factor in your life? And Lakshman, என்ன சொன்னீங்க ஒரு பேரு? ராமகிருஷ்ணன், தென்காசி இருக்காங்க, அமர்சா. Okay. So Ramakrishnan from Tenkasi in Amar Seva Sangam. He was the main person who encouraged him and motivated him and helped him in joining sports and shining in his endeavor. பாஸ்கெட் பால்ல உங்களோட கோல், நெக்ஸ்ட் கோல் என்ன லக்ஷ்மண்? அண்ட் ஏதாவது அப்கமிங் டோர்னமெண்ட் இருக்குங்களா? அதுக்காக நீங்க ட்ரெயின் ஆக்கிட்டு இருக்கீங்களா? இருக்குது, அப்கமிங் இருக்குது. இப்ப என்னன்னா சில்வர் பண்ணிட்டோம், நம்ம கோல்டு வந்து ஃபைனல்ல ஒரு 5 பாயிண்ட்ல மிஸ் பண்ணோம். வெறும் ஒரு 5 பாயிண்ட்ல கோல்டு வந்து மிஸ் பண்ணோம்.
கூடிய சீக்கிரத்துல நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா வந்து கோல்டு வந்து வின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் லக்ஷ்மன். உங்கள மாதிரி இருக்கிற I will just translate it. Yes. What are your future plans, and are there any upcoming tournaments, was the question. And Lakshman was saying that we have big plans, and we lost the gold medal by just 5 points last time, and this time we want to win the gold medal for sure. லக்ஷ்மன், உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? உங்களோட அறிவுரை நீங்க என்ன கொடுக்க விரும்புறீங்க? பாரா ஒலிம்பிக்ஸ், பாரா அத்லெட்ஸ்ல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள் இல்ல. நான் எப்படி வந்து வெளில வந்தது சொன்னா மட்டும் போதும் நினைக்கிறேன். நான் என்னன்னா வீட்டுக்குள்ள இருக்க எனக்கு பிடிக்கல. எல்லாரும் வந்து ஒரு பார்வை ஒண்ணு பாக்குறாங்க. அந்த பார்வை வந்து எனக்கு பிடிக்கல. அந்த பார்வையை மாத்தணுன்றதுக்காண்டியே நான் வெளில வந்தேன். எதுக்கு என்னைய வந்து இப்படி மேலையும் கீழையும் பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. நிறைய பேர் இப்ப எங்க வெளில போனாலுமே வச்சாலுமே ஒரு பார்வை பாக்குறாங்க. அந்த பார்வை ஏன்றதே தெரியல. அதை மாத்தணும். நம்ம வீல் சேர்ல இருக்குன்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்களும் அப்படியே எல்லாரையும் கடந்து போற மாதிரி நம்மளையும் கடந்து போகணும் அப்படின்ற ஒரு பார்வையை மாத்தணுன்றக்காண்டியே நிறைய இடம் சுத்த ஆரம்பிச்சேன். அங்கன்னு டூரிஸ்ட் பிளேஸ் அங்கன்னு தனியா சுத்த ஆரம்பிச்சேன். ஃப்ரெண்ட்ஸோட சுத்த ஆரம்பிச்சேன். அப்படியே மிங்கிலாய் எனக்கு அந்த பார்வை வந்து அவங்க பார்த்தாலும் வச்சாலும் எனக்கு தேவையில்லை. நான் வந்து என்னோட லைஃப் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தேவையானது எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன். யார் எப்படி பார்த்தா எனக்கு என்ன, எனக்கு அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. The question was, what message would you like to share for your fellow para athletes? And Lakshman says that he doesn't feel like such a great person to be advising people, but he will just share his story, and hopefully that will encourage and inspire others to also participate and win glory for the country. And he also said, I came out because I felt I didn't like the way that people looked at me when I went out, and I wanted that to be changed. So I started coming out, and now I don't bother how people look at me. I live my life, and I live it the way I want it. I want to live my life. உங்களோட பார்வையில டிசபிள் பீப்புளுக்கு ஸ்போர்ட்ஸ்ன்றது எந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்குது லக்ஷ்மன்? கண்டிப்பா இப்போ ஸ்போர்ட்ஸ் வரும்போது தான் எல்லாருமே அவங்கள மறந்து அவங்க யாருன்றத மறந்து ஒரு அவங்க மனசார விளையாடுற கேம் வந்து ஸ்போர்ட்ஸ் தான். இது உள்ளமா வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கன்றதுலாம் தெரியவே தெரியாது. அந்த விளையாட்டு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்றதுல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமா தான். The question was, how does sports help youngsters or gender people in their lives? So Lakshman was saying that sports helps us to develop that friendship, that camaraderie, and that togetherness, and it helps us in our life to achieve greater things. நீங்க ஏதாவது கம்யூனிட்டி ஒர்க், அதாவது சமுதாயத்திற்கு நீங்க சாதிச்சத சொல்ற மாதிரி ஒர்க்ல எதுலயாவது இன்வால்வ் ஆயிருக்கீங்களா? ஆமா, இப்ப என்ன பாத்தீங்கன்னா நான் சென்னை ஐஐடி மெட்ராஸ்ல வந்து பிஎட் ட்ரெயினரா ஒர்க் பண்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து நம்ம இண்டிபெண்டா எப்படி வாழணும் அப்படின்றத நான் பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேல வந்து கத்துக் கொடுத்துருக்கேன். 100 பேர் தாண்டியாச்சு. அதாவது கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்றதா என்னோட கோலே. இப்போ ஒரு இடத்துல அக்சசபிள் இல்லைன்னு சொல்றோம். நம்ம நிறைய இடத்துக்கு போய் அதை கொண்டு வரணுன்றதுதான் என்னோட ஆசையே. இங்க ஒரு 100 பேருக்கு மேல நாங்க முடிச்சிட்டோம். 100 பேருக்கு நான் வந்து எப்படி தனியா வாழணும், வீல் சேர்ல எப்படி வந்து சர்வே பண்ணணும், என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்றத கத்துக் கொடுத்ததுல நான் ரொம்ப பெரிய இதை என்னோட இதா நினைக்கிறேன். இந்த 100, 500, 1000 மாறணும். அந்த 1000 பேர் வெளில இடத்துல நிறைய பேரோட நம்மளும் எல்லாரோட மிக்சடா இருக்கணும், வைக்கணும். அப்போ அக்சசபிள் இல்லையா கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். இதுதான் நான் பண்ண பெரிய விஷயமா நினைக்கிறேன் என்னோட வேலையில. The question was, are you involved in any advocacy or community work related to disability? And he said, right now I'm working at NCAT, and I'm a wheelchair trainer. And my goal is to make more and more people with disabilities, those in wheelchair, enable them to move around freely
And accessibility is something he's passionate about. He wants more and more places and buildings to be accessible. And right now, he has trained more than 100 people. And he hopes in the coming days, he will go on to make a difference in many people's lives, train more people from 500 to 1,000 and upwards. லக்ஷ்மண், நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட மறக்க முடியாத ஏதாவது ஸ்டோரி இருக்குங்களா? நீங்க இன்ஸ்பயர் பண்ணும்போது யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களோட அனுபவத்தை அதை எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா? அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு நிறைய இருக்கு. அதுல எங்க சொந்தக்காரங்கள்ல ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கல அவங்களுக்கு. அவங்க வந்து என்னைய நினைச்சிட்டு நான் வந்து ஒன்னால நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு அது இப்ப வரைக்கும் நினைச்சா கூட அது ஒரு இதா இருக்கும். நீ இப்படி இருக்கும்போது ஒன்னாலதான் நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது பெருசா தெரியல. நீ வாழ்ற உன்னை நினைச்சு நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பேசும்போது நமக்கு கொஞ்சம் அழுக வந்துடும். அவங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் வைக்கும் போதெல்லாம் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அவன்கிட்ட பேசினா எனக்கு அது நினைப்பு போயிடும். அப்படிங்கும் போது நமக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த விஷயம். So the question was, can you tell us a memorable moment where somebody has shared the story that you have inspired me and helped me live? So Lakshman was saying that one of his relatives who does not have any children was saying that she used to be very sad that they don't have children, but they would say that you are our inspiration and we see how you have overcome so many things in your life, and it helps us and encourages us to live our lives purposefully. Now the floor is open. உங்களுக்கெல்லாம் ஏதாவது கேள்வி லக்ஷ்மண் கிட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. So now the floor is open. Anybody who wants to ask a question to Lakshman can do so now. Lakshman, this is Nathan and Nathaniel's father. Can you hear me? Line is Hello? not very clear. A lot of noise in your mic. Lot of noise, is it? Yeah. Okay, is it clear now? No, not really. But can you quickly ask the question? Okay. The thing is, my children are dwarfs, Nathan and Nathaniel. Sorry, Nathaniel. It's a lot of noise. Can you just type your question in the chat? I'll ask you. Sorry about that. Anyone else? Feel free to ask your questions. Nathaniel, can you please type your question so I can ask him? Hi, sir. Yes, Sujata, கேளுங்க. Question கேளுங்க. Hi, தம்பி. ரொம்ப சந்தோஷமா Hi, இருக்கு உங்களை பார்த்தது. இந்த மீட்டிங் ரொம்ப சந்தோஷமான மீட்டிங்கா இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தை நிஜமா உண்மையான வார்த்தை. நம்ம வந்து யாரோட பார்வைக்கும் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா நீங்க சொன்னீங்க அந்த வழி எனக்கு இருக்கு. ஐயன் மாற்றுத்திறனாளி, நானும் ஒரு மாற்றுத்திறனாளி. நம்ம வந்து அவங்க பார்வைக்கு வந்து பாவமா தெரியாது. நம்ம கதாநாயகியாத்த தெரியணும்.
நம்ம ம், ம். தனித்துவமா தெரியணும் எங்க போனாலும். இப்ப லக்ஷ்மணன் இப்ப தெரியற மாதிரி சுஜாதா சுஜாதானா ஒரு கெத்து அப்படின்னும். அந்த ம். மாதிரி எனக்கு வந்து நான் என்னோட கான்பிடன்ட் உருவாக்கிறேன் தம்பி. ரொம்ப சந்தோஷமாயிட்டு உங்களை பார்த்துட்டு. நிறைய வின் பண்ணோம். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கு. நான் வந்து கடவுளை பிரார்த்திக்கிறேன். Thank என்னோட மனசுல இருக்கிற வழி இல்ல. என்னோட சிந்தனையும் உங்களோட சிந்தனையும் ஒண்ணா இருந்தது. ஒரே மாதிரி இருந்தது. அந்த அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கு தம்பி. நீங்க பேசின ஒவ்வொரு விஷயமும் வந்து அருமையா இருந்தது. மென்மேலும் நீங்க வளருங்க. என்னோட வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி, நன்றிக்கா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சுஜாதா. Sujata was just thanking him and praising him for what he has achieved and the way he is so passionate to make sure that the places are accessible. And she said we share that same vision. Hello, Sandeep. Am I audible now? There is a noise in your mic. Oh, is it? Okay, okay. I think I have some technical problems. Can you Anyway, I think type I your can- question, sir? Yes, okay. ஹலோ லக்ஷ்மணன், நானு ஹலோ ஹலோ. லக்ஷ்மணன் சொல்லுங்க லக்ஷ்மணன் சொல்லுங்க. நானு சிட்னி காந்தின்னு பஞ்சாப்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. உண்மையாலுமே நீங்க முயற்சிது, நீங்க சாதிச்சது, உங்க பயணம் அற்புதமான ஒரு பயணம். நிஜமாலுமே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, கங்க்ராச்சுலேஷன் டு யூ. லைஃப்ல திடீர்னு ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜரியில பாதிக்கப்பட்டு, ஆனாலும் சோர்ந்து போகாம என் நாட்டுக்காக, என் ஊருக்காக நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது சாதிச்சு காட்டணும் அப்படின்ட்டு அந்த ஒரு மனசு, அந்த ஒரு தைரியம், அதுக்காக நான் உண்மையாக உங்களுக்கு பாராட்டுறேன். உங்க அம்மாவும் உங்க தம்பிக்காகவும் நான் ரொம்ப கடவுள்கிட்ட நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்களோட சப்போர்ட்னாலதான் நீ வந்து இவ்வளவு செய்ய முடிஞ்சது. அதனால உண்மையாலுமே பாராட்டுறேன். நீ இன்னும் அநேக என்னது ஏரியாஸ்லயும், இன்னும் அநேக ஃபீல்ட்ஸ்லயும் நீ நிறைய மெடல்ஸ் வாங்கணும் நம்ம நாட்டுக்காக. உங்க அம்மாவும் உங்க தம்பிக்கும் என்னோட பாராட்டல் உண்டு. அவங்க சப்போர்ட் பண்ணதுனால நீ இன்னும் கூட நீ சோர்ந்து போகாம நிறைய பேருக்கு வீல் சேர் ட்ரைனிங், ஏடிஎல் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது கூட கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளை நான் ஆசீர்வதிக்கிட்டோம். நீ இந்த நாட்டுல ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு நீ ஏறணும். God bless you. நன்றிண்ணா, உங்க வார்த்தைக்கு. God bless you. God bless you. வேற யாராவது கேள்வி கேக்குறீங்களா லக்ஷ்மண் கிட்ட? அடுத்து என்ன டோர்னமெண்ட் வருது லக்ஷ்மண்? எதுக்காக இப்ப நீங்க ஆயிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு நேஷனல் ஈவெண்ட் ஒன்று இருக்குது. ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் ஈவெண்ட், ஒரு 3 ஸ்டேட் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஈவெண்ட் போறேன். தமிழ்நாடு ஆல்ரெடி குவாலிஃபிகேஷன் ஆயாச்சு நேஷனலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நேஷனலுக்கு மட்டும். சூப்பர்.
நேத்தன் அண்ட் நத்தானியல் ஃபாதர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டோரிய கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர்டா இருந்ததுன்னு சொல்றாங்க. அவங்களோட பசங்களும் வந்து பாரா ஒலிம்பிக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சில்வர் வின் பண்ணியிருக்காங்களாம். உங்களோட ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஒன்ஸ் அகேன் கங்க்ராட்ஸ் டு சில்வர் மெடல்ஸ். அவங்க ஷார்ட் புட்ல நேஷனல் லெவல்ல பெங்களூர் விளையாண்டுருக்காங்க. லக்ஷ்மண், உங்க கூட இன்னைக்கு நாங்க பேசினதுக்கு எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர்டா இருந்தது. உங்களோட ஸ்டோரிஸ் அண்ட் நீங்களோட ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு நாங்க எல்லாரும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். அண்ட் உங்களோட கம்யூனிட்டி ஒர்க், நீங்க நான் மட்டும் மாறினது பத்தாது, எல்லாரையும் என்ன மாதிரி மாத்தணும்ன்ற உங்களோட கோல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேரோட வாழ்க்கையில நீங்க மிராக்களை நடத்தி வைக்கணும்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்ஸ். இந்த மீட்டிங்க்கு என்னை இன்வைட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். Thank you, thank you. Thank you, Lakshman, for sharing with us. Thank you, Thank you, everybody, sir. for participating in today's program. It's inspiring and encouraging talk from you. And we were really impressed that you are giving back to the society and you are participating in initiatives to promote accessibility for the disabled. We wish you all the best and all the luck in future endeavors. Thank you. Thank you. Thank you. இன்னைக்கு நம்ம முன்னத்தி மீட்டிங்ல மீட் பண்ண எல்லாரையும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய். Thank you, everyone. Bye-bye.